எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அரபில 1 2 3 பாத்துட்டு இருக்கோம். அதாவது அரபி எண்கள் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நம்ம முதல் 3 நம்பர் படிச்சிட்டோம். அதாவது 3 எண்கள் படிச்சிட்டோம். அதுல 1 வாஹித், 2 இஸ்னைன், 3 சலாசா படிச்சோம். 4 படிக்க போறோம். 4 எப்படி போடணும் தெரியுமா? 4க்கு வந்து அரபில அர்பா, அர்பான்னு சொல்லுவாங்க. 4 அர்பா. இது எப்படி போடணும் தெரியுமா? இப்ப நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம 1 2 3 படிப்போம் இல்லையா? ஸ்கூல்ல 1 2 3ல 3 எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம் இல்லையா? இந்த 3 என்ன பண்றோம்? அப்படியே திருப்பி போடுறோம். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? 1 2 3ல 3 வந்து நம்ம திருப்பி போட்டா அரபில 4 வந்துரும். ஓகேங்களா? அதுதான் அரபில 4. 4க்கு வந்து அரபில என்ன? அர்பா. 5 எப்படி போடணும் தெரியுமா? 5 வந்து பாக்குறதுக்கு இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹார்டின் ஷேப்ப தலைகீழா போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஹம்சா. 5னா ஹம்சா. ஹம்சானா எத்தனை? 5. அதான் 5னா ஹம்சா. 5னா ஹம்சா. 4னா அர்பா. 4னா எத்தனை? அர்பா. 5னா ஹம்சா. அடுத்து 6. 6 எப்படி போடணும் தெரியுமா? 6 வந்து ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம அரபில 2 படிச்சோம் இல்லையா? 2க்கு இஸ்னைன் படிச்சோம் இல்லையா? இந்த 2 வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த 2 நம்ம என்ன பண்றோம்னா 2 எப்படி போடுவோம்? அரபில வலது பக்கத்துல இருந்து தொடங்குவோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து போட்டா அது அரபில 6. வலது பக்கத்துல இருந்து போட்டா 2, இடது பக்கத்துல இருந்து போட்டா 6. பாத்தீங்களா? அதுக்கு சித்தத்துன்னு பேரு. 6க்கு என்ன? சித்தத்து. 6னா சித்தத்து. 6னா என்ன? சித்தத்து. 4னா அர்பா. 4னா என்ன? அர்பா. 5னா ஹம்சா. 5னா ஹம்சா. 6னா என்ன? சித்தத்து. 6னா சித்தத்து. அடுத்து அர்பா, ஹம்சா, சித்தத்து. 4 எப்படி இருக்கும்? 4 வந்து 3 திருப்பி போடுறோம். அடுத்து 5 எப்படி இருக்கும்? ஹார்டின் ஷேப்ப தலைகீழா போடுறோம். அடுத்து அரபில 2 போடுறத நம்ம இடது பக்கத்துல இருந்து போட்டா 6. பாத்தீங்களா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? அர்பானா எத்தனை? அர்பானா 4, ஹம்சானா 5, சித்தத்துனா 6. அர்பானா 4, ஹம்சானா 5, சித்தத்துனா 6. அர்பா, ஹம்சா, சித்தத்து. 4 5 6. அர்பா, ஹம்சா, சித்தத்து. உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ரெகுலரா நீங்க வீடியோ பார்த்தாதான் புரியும். அரபி எண்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் குரான் ஓதுறப்ப உங்களுக்கு ஆயத்துக்களை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். நீங்க எத்தனாவது ஆயத்தை ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் புரியுற மாதிரி, உங்களுக்கு புரியுற மாதிரி, நம்ம செந்தமிழ்ல பேசி குழப்பி விட வேணாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்லிட்டு இருக்கேன். ரெகுலரா பாருங்க.